கொச்சியில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் லட்சுமி மேனன் அவரது நண்பர்களை காவலில் எடுத்து விசாரிக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். லட்சுமி மேனனுக்கு ஏற்கனவே முன்ஜாமீன் வழங்கிய நிலையில் அவரது நண்பர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களை தற்போது காவலில் எடுக்க போலீசார் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஹேமலதா வழங்கிட கேட்கலாம். ஹேமலதா, உங்க விரிவான தகவல். வணக்கம் ராதிகா. கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள தனியார் மதுபான பார்ல பாத்தீங்கன்னா கடந்த சில தினங்களுக்கு முன் நடிகையான லட்சுமி மேனன் பாத்தீங்கன்னா அவரோட நண்பர்களோட சென்றிருக்காங்க. அங்க அப்பொழுது பாத்தீங்கன்னா அதே பாருக்கு வந்த ஒரு தனியார் ஐடி ஊழியருக்கும் இவங்களுக்கு இடையே ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுது. இதை தொடர்ந்து இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்படுது. அதன் பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஐடி ஊழியர் அந்த பாரிலிருந்து வெளியேறி கார்ல சென்றிருக்காரு. அப்பொழுது காரை பின்தொடர்ந்து சென்ற லட்சுமி மேனன் மற்றும் அவரது நண்பர்கள் அவரை காரை வழிமறித்து அவரோட வாக்குவாதம் செய்து அதற்கு பின் பாத்தீங்கன்னா அந்த ஐடி ஊழியர் காரில் கடத்தி சென்று தாக்குதல் நடத்தியிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா அவரை பரவூர் பகுதியில் இறக்கி விட்டு சென்றுள்ளனர். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஐடி ஊழியர் பாத்தீங்கன்னா எர்ணாகுளம் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து லட்சுமி மேனன் நண்பர்களான மிதுன், அனீஸ், சோனாமோல் ஆகிய 3வரையும் கைது செஞ்சு லட்சுமி மேனனை தேடி வந்த நிலையில பாத்தீங்கன்னா அவர் தலைமறைவானார். இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா லட்சுமி மேனன் நேற்று பாத்தீங்கன்னா கேரள உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் வரும் 17ஆம் தேதி வரை பாத்தீங்கன்னா அவரை கைது செய்ய தடை விதித்தது. மேலும் பாத்தீங்கன்னா தற்பொழுது கேரளாவில் ஓணம் பண்டிகை என்பதால் பாத்தீங்கன்னா நீதிமன்றங்கள் விடுமுறை என்பதால் ஓணம் விடுமுறைக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த லட்சுமி மேனனுடைய முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. தற்பொழுது அவர்களது நண்பர்கள் 3 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் 3 பேரையும் போலீசார் காவலில் எடுத்து விசாரிக்க முடிவு செய்து அதற்கான நடவடிக்கைகளை துவங்கியுள்ளன. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி ஹேமலதா.